Hi, welcome to another episode of PR Cricket Chat. ICC World Cup நாளைக்கு ஸ்டார்ட். நம்ம வந்து ஆல்ரெடி இந்தியா பத்தி பேசிட்டோம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு டீம் எது? பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். இப்போ பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் பாகிஸ்தான் ஃபயர் பவர் இருக்குங்க, நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஃபென்டாஸ்டிக் bowling. ஆனா பாகிஸ்தான் அவங்க பேட்டிங் ஆர்டர் டெஃபினட்டா மாத்தணும். முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசம் அட் த டாப் வேலைக்கே ஆகாது. சைம் அயூப் ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட். சைம் அயூப் சைதன் ஒரு மாதிரி இருக்க ஒரு கேம். சைம் அயூப் டாப்ல ஓபன் பண்ணும் அண்ட் ஃபக்கர் ஜமான் ஷுட் ஓபன் அட் த டாப். பாபர் ஒன் டவுன், அதுக்கப்புறம் ரிஸ்வானை வச்சுக்கலாம். ரெண்டு விக்கெட் கீப்பர் வச்சிருக்கான், ரிஸ்வான விக்கெட் கீப்பர், அசம் கான விக்கெட் கீப்பர். அசம் கான் என்னங்க அப்படி அவ்வளோ அன்ஃபிட்டா இந்தியாவில் ஒரு கிரிக்கெட்டர் வந்ததுதான் நம்ம சோஷியல் மீடியாலேருந்து கழுவி ஊத்திருப்பான். அவரு நல்ல ஹிட்டர் தான், டேலண்ட் தான், பட் ஃபிட்னஸ் வைஸ் ரொம்ப மோசமா இருக்கு. பாகிஸ்தான் அண்ட் ஷதாப் கானும் முன்ன மாதிரி போலிங் பேட்டிங் பண்றது இல்ல பாகிஸ்தானுக்கு. பட் பாகிஸ்தான் எப்பவும் போல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போலிங் ஒரு எட்ஜ் இருக்கு. ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, ஷைன் ஷா அஃப்ரிதி அண்ட் அப்ரார் அஹமத் இருக்காரு, மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஷதாப் கேன் போல், இஃப்திகார் கேன் போல். ஸோ ஒரு 5-6 போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் பாகிஸ்தான் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டிங் ஆர்டர் தான். அவங்க வந்து ஒரு 180 185 கொடுத்தாருன்னா அதை சேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை கிடையாது. பாகிஸ்தான் எப்பவுமே மோஸ்ட் டேஞ்சரஸ் when பேட்டிங் ஃபர்ஸ்ட். 170 கூட அவங்க போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ண அபிலிட்டி இருக்கு. ஸோ பாகிஸ்தான் அன்பிரடிக்டபிள் தான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் செமிஃபைனல் வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து அந்த இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா அந்த குரூப்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எப்பவும் போல ஏதாவது எக்ஸைட்டிங் கிரிக்கெட் ஆடிட்டு தான் போவாங்க. பட் ஐ திங்க் செமிஃபைனல் இஸ் டஃப் ஃபார் பாகிஸ்தான் பியூர்லி பிகாஸ் அவங்க இருக்கிற குரூப் ரொம்ப கஷ்டம். வேறஸ் இந்தியாவோட குரூப் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸி. இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இஃப் சீடிங்ஸ் ஹோல்ட் அந்த குரூப் ஸ்டேஜஸ் வந்ததுன்னா. வேறஸ் பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அங்கேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். பட் பாகிஸ்தான் பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. 1992 வேர்ல்ட் கப் பார்த்துருக்கோம், 99 வேர்ல்ட் கப் பார்த்துருக்கோம். அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னா ஏதாவது செய்வாங்க. பட் இந்த வாட்டி அவங்க பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பிளஸ் கரெக்டான பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிஸ்வான் அண்ட் பாபர் சத்தியமா ஓபன் பண்ணக்கூடாது. பட் அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஒரு ஹிட்டிங்குங்க. பிராண்டன் கிங், சார்ல்ஸ் ஜான்சன் ஓப்பனிங், அப்புறம் நடுவுல வந்தீங்கன்னா ஷிம்ரான் ஹெட்மாயர், நிக்கி பூரன், ரோமான் பாவல், ஆண்ட்ரே ரசல், பூனைக்குட்டி. சரியான பேட்டிங். குடகேஷ் மோட்டி பேக்ல வந்து அடிப்பாரு. சரியான பேட்டிங் வச்சிருக்காங்க. ஷை ஹோப் சரியான பேட்டிங். ஸோ நீங்க 200 அடிச்சாலும் வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ணுவாங்க, அந்த அபிலிட்டி இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஆடினா டெஃபினட்டா 220 230 டார்கெட் பண்ற அபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வெஸ்ட் இண்டீஸோட வீக்னஸ் என்னன்னா போலிங் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இவரு ரொமாரியோ ஷெப்பர்ட், மும்பை இந்தியன்ஸோட ரொமாரியோ ஷெப்பர்ட் சரியான ஹிட்டர். ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட் 4 ஓவர் போடணும், ஆண்ட்ரே ரசல் 4 ஓவர் போடணும், குடகேஷ் மோட்டி 4 ஓவர், அப்புறம் வந்து ஷமார் ஜோசப் 4 ஓவர், அல்சாரி ஜோசப். ஸோ போலிங் கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன் அவங்க ரன்ஸ். பட் அவங்க ஃபயர் பவர்னால எவ்வளவு கொடுத்தாங்களோ ஒரு ரன் ஜாஸ்தி அடிக்கிற அபிலிட்டி இருக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஸோ என்னோட பிக் டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் வருவாங்கன்னு. இஃப் அட் ஆல் அவங்க ஃபெயில் ஆனாங்க அவங்க போலிங்னால தான். வெரி வெரி லோடட் வித் பேட்டிங் டேலண்ட் அண்ட் ஃபயர் பவர். அந்த ஃபயர் பவர் இருக்கு. அந்த 2016 இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் வாங்கடையில 193 அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்தியா வந்து 4 சிக்ஸோ நம்ம அடிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 12 சிக்ஸோ 13 சிக்ஸோ அடிச்சாங்க. ஸோ அவங்க எப்பவுமே ஃபயர் பவர் இருக்கு அவங்க டீம்ல. ஸோ இந்த டோர்னமெண்ட்லயும் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் டெஃபினட்டா வருவாங்க. பிகாஸ் அந்த வேர்ல்ட் கப் வேற மிஸ் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். 2023 வேர்ல்ட் கப் வேற மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஹர்ட் இருக்கும். ஸோ இன்னைக்கு பண்ணுற ரிவ்யூஸ்ல பாகிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், ஐ டோன்ட் திங்க் பாகிஸ்தான் இஸ் மேக்கிங் இட் பாஸ் த செமிஸ். வெஸ்ட் இண்டீஸ் டெஃபினட்டா செமிஸ் வராங்க. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், இதுதான் குரூப். ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது கேம்ஸ். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இன்னும் ஒரு ப்ரிவியூ இருக்கு நமக்கு. நம்ம ஏஷியன் டீம்ஸையும் கவர் பண்ணோம், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. அதை நாளைக்கு பண்ணுவோம். பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனஸ்டே. ஸோ அயர்லாண்டோட. அது முன்னாடியே நம்ம வீடியோ ஒன்று பண்ணுவோம்.
அண்ட் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் எப்படி போகுது, ஐ மீன் சூப்பர் எயிட்ஸையும் அனலைஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.